Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he is give them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவினது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளையே கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலின் அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடன் கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray, Hey, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவனின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not to temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு நெகேமியா 1 அதிகாரம் 1 முதல் 11 வரை. வசனம். அகிலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகைகள். 20ஆம் வருஷம் கிலிசியேலையும் மதாத்தியில் நான் சூசான் என்னும் அரண்மனையிலே இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், The word of the Nehemiah, the son of the Ashiliah, and it's come to pass in this month of so in this 20th year as a was in the Shushan the place. வசனம் 2. என் சகோதரரிலே ஒருவனாகிய அனனியும் வேறு சில மனுஷரும் யூதியாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்திலே நான் சிறையிருப்பிலே மீந்து தப்பின யூதரின் செய்திகளையும் எருசலேமின் செய்திகளையும் விசாரித்தேன். That Anani, one of my brethren, come to he and Cretan man of the Judah, and asked them concerning the Jews that hadn't escaped, which
were left of this captivity, and the conquering Jerusalem. வசனம் 3. அதற்கு அவர்கள், சிறையிருப்பிலே மீந்து இருக்கிறவர்கள் இந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இப்படி இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். And they said unto me, the remain that are left of this captivity, they are in this province, are in the great affliction and reproach. The wall of the Jerusalem also is broken down, and the gates of thereof are browny with fire. வசனம் 4. அந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, and it's come to pass when I hear the words that I sat down and wept, and the murmured carried days and fasted and prayed and before this God of the heaven. வசனம் 5. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மிலே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளையே கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கைகளையும் கிருபைகளையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. And said, I speech thee, O Lord God of the heaven, the great and tremble God, that keepeth covenants and mercy for them and that love him and observe his commandments. வசனம் 6. உமது அடியராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கை இடுகிற அடியனுடைய ஜெபத்தையும் கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்து உம்முடைய கண்கள் திறந்து இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். Let any hear now and be an attentive, and any eyes open, that though many ask and hear the prayer of this servant which I pray before thee now day and the night for the children of the Israel, the servants, and confuse the sins of these children of the Israel which was have sinned against thee. Both I and my father's house have sinned. வசனம் 7. நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாக நடந்தோம். நீரே உம்முடைய தாசனாகிய மோசேக்கும் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். We have the delayed very corruptly against thee, and have not keep it the commandments, near the statutes, near these judgments which Joe and commandments and they and servants Moses. வசனம் 8. நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜனங்களுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், remember I speech the words that and thou and commandments they and servants and Moses, saying, if ye transgress, I will and secrete you and abhor among this nation. வசனம் 9. நீங்கள் என்னிடத்திலே திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்திலே இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். But if ye turn unto me and keep my commandments and do them to God, there where of you and cast out unto this uttermost part of this heaven, yet I will and I gather them from thence, and I will bring them unto the place that I have chosen to set my names there,
வசனம் 11. வசனம் 10. தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. Now these are the servants, and they and people whom thou hast and redeemed made by the great power and by the strong hand. வசனம் 11. ஆண்டவரே உமது அடியனின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. என்றென்றைக்கும் உமது அடியனுக்கும் காரியத்தை கைகூட பண்ணி இந்த மனுஷர்களுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணினீன் அருளும் என்று நான் ராஜாவுக்கு பானபத்திரக்காரனாயிருந்தேன். O Lord, I beseech thee, and let now and then ear be and attentive to this the prayer of these servants. Desire to fear them name and prosper I thee and servants and this day, and grant them and mercy in this, O God, of this and name, for I was and the king and capier